உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ பல்லவனுக்காக ஒரு விஷயத்தை யோசிச்சு நிலா வந்துட்டு அம்மா பாசம் அவனுக்கு கிடைக்கணும், அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு இத்தனை நாள் இருந்தோம், ஆனால் அவங்க உயிரோடே இருக்காங்கன்னு கண்ணில் பட்டதுக்கு அப்புறமா எப்படி இவனை வந்து தவிக்க விடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லது நினச்சி எடுத்த ஒரு முடிவு இப்போ வந்து பல்லவனுக்கும் நிலாவுக்கும் இடையிலேயே ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்தியிருக்கு. அது வந்து பல்லவனோட தப்பான புரிதல். ஸோ பல்லவன் வந்து சின்ன பையன், இந்த விஷயம் தெரிஞ்சால் ரொம்பவும் ஹர்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிறனால டோட்டல் ஃபேமிலியும் நிலா சைடு இப்போ நிற்கிறாங்க. அப்படிங்கும்போது பல்லவன் இப்போ எடுக்கக்கூடிய விபரீதமான முடிவு என்ன, அதுக்கு வந்து வீட்டில் இருக்கவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பற்றின சின்ன ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி பாண்டியனோட அந்த கடை எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு இருக்கும்போதுமே அங்கேயே வந்துட்டு நிலா என்ன சொல்கிறாங்க, இதை பற்றியில் எதுக்கிட பல்லவா யோசிச்சுட்டு இருக்க, நீ நார்மலாகவே இல்லை, சாப்பிடு நல்லா அப்படின்னு சொல்லும்போது சேரனண்ணா என்ன சொல்கிறாங்க, அவங்களாம் வந்தாங்க, அவங்களாம் போயிட்டாங்க, என்ன பிரச்சனையோ அவங்களுக்கு விடுடா, அவங்களுக்கு தான் எங்கே இருக்காங்க நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம வீடு அவங்களுக்கு தெரியும்ல, வரதா இருந்தால் வருவாங்க, வரலன்னா அவ்வளோதான், அதை பற்றி நம்ம எதுவும் பண்ண வேணாம், இவ்வளோ நாள் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது இந்த இடத்துல நிலாவுக்கே ஒரு டவுட் வருது. அப்போது அவங்கள பற்றி ஏற்கனவே சேரன் அண்ணாக்கும் தெரிஞ்சிருக்குமோ, எதுக்காக அண்ணன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன்கிட்டையும் இதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பட் அந்த இடத்துல பசிக்குது அப்படிங்கிறதுனால சோழனோட அந்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நிலாவுக்கு கரெக்டாக கிடைக்கல. அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவங்க வந்துட்டு உங்ககிட்ட கேட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டுடுறாங்க. ஸோ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுமே எல்லாருமே நம்ம இங்கேயே சாப்பிட்டுட்டோம், வீட்டில் ஒருத்தர் தனியாக இருக்காருல்ல, அவருக்கும் ஏதாவது நம்ம இங்கே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சேரன் என்ன சொல்கிறாரு, இல்லை பரவாயில்லப்பா, நான் வீட்டுக்கு போயிட்டு அப்பாவுக்கு ஏதாவது நான் செஞ்சு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே, நம்ம எல்லோரும் வெளியில் சாப்பிட்றோம், அவர் மட்டும் அவருக்கு என்ன பிடிக்கும், பிரியாணி பிடிக்கும் தானே, வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி, அவருக்கும் ஒரு பிரியாணியும் சிக்கன் லாலிபாப் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனால் ஆஸ் யூஷுவல் அவர் வெளியில் உட்காந்து அதே மாதிரி குடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ உள்ளார எல்லாமே இவங்க ப்ராப்பராக பிளேட்டில் வச்சு அவங்க ஒரு தண்ணி சம்போடு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொண்டு போகும்போதுமே பல்லவன் வந்து ஒரு மாதிரி பார்க்குறாரு, என்ன இவருங்க அவருக்கு வந்து இப்படிலாம் கொண்டு போய் கொடுத்துட்ருக்காங்க, நம்ம எவ்வளோ கோவத்தில் இருக்கோம், இவர் தானே அம்மாவை வீட்டை விட்டு விரட்டி விட்டுருக்காரு, நம்ம காலேஜ் விட்டு வந்தப்பே நம்ம பார்த்தோம், அம்மா வந்து கழுத்தெல்லாம் பிடிச்சி நெரிச்சிட்டு இருந்தார், அப்போ திடீர்னு இவங்க நைட்டாக கிளம்பி போயிருக்காங்கன்னா இந்த ஆள் தான் ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்னு இவருக்கு அந்த கோவம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இவங்க போயிட்டு அவருக்கு இந்த பணிவிடையெல்லாம் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது பல்லவனுக்கு இருக்க கோபம் தான் அதிகமாகுது. ஸோ கொண்டு போய் சாப்பாடு அவங்க கொடுக்கும்போதுமே ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார அந்த மாமனார் மருமகள் ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாகவே அவர் பண்ணுறாரு. அவர் என்ன தான் வந்துட்டு குடிக்கிறாரு, குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்கல, பசங்க கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படி சொல்லி பேசுகிறாரு அப்படின்னாலுமே அந்த பொண்ணுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கரெக்டாக அவர் கொடுத்துட்ருக்காரு. போயிட்டு நிலா வந்துட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட சொல்லும்போது என்ன இப்படி உட்காந்து குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே நடேசன் என்ன சொல்கிறாரு, ஏன் நீயும் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஐயய்ய எனக்கெலாம் இது வேண்டாம், ஏன் இப்படி குடிச்சு நீங்கள் உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க, இந்தாங்க முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே என்னம்மா பிரியாணியா, சரி சரி சரி, இவனுங்களுக்குலாம் யாருக்கும் எனக்கு சோறு வாங்கிட்டு வரணும்லாம் ஞாபகமே இருக்காதுமா, நீ தான் வாங்கிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன், தேங்க்ஸ் அப்படிங்கிறாரு. உடனே நிலாவும் சிரிக்கிறாங்க. சரின்னு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இப்போ இவங்களாவே இந்த டாபிக் ஆரம்பிக்கிறாங்க. சரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதானே, நீ ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே தானே இருப்பேன் என்கிட்ட, சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா, அதனால தான் நீங்கள் அவங்க மேலே கோவமாக நடந்துக்கிறீங்களா, அதனால தான் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எதுக்கு நீ அவளை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அங்கிள் எனக்கு தெரியும், அவர் வந்துட்டு ஏற்கனவே ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி சோழனும் என்கிட்ட சொன்னார், நானுமே பார்த்துருக்கேன், அப்போ அவர் கூட தான் அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை பற்றி சொல்லாமே நிலா அவங்கக்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லிடுறாரு, இங்கே பாருமா, அந்த பொம்பளை நல்லவளே இல்லை, நல்லவளாக இருந்திருந்தா இந்த ஊரில் தானே இருக்கா, நாங்கள் இத்தனை வாட்டி இங்கே வெளியில் சுற்றிட்டு இருக்கோம், அவள் இங்கே இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா, தெரிஞ்சு தான் நான் அவளை வீட்டுக்கு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இருந்தேன், அப்படி புள்ள மேலே அக்கறை இருக்கவளாக இருந்தா அவளே வந்திருக்க மாட்டாளா, எதுக்கு தேவையில்லாமல் இவங்கிட்ட சொல்லி இந்த பாரு 2 நாள் வந்து இருந்தா, இப்போ பார்த்தியா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அவன் கஷ்டப்படுறான், அவன் கஷ்டப்படுறது இப்படிலாம் அவன் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு தான் வீட்டில் தேவையில்லாத குழப்பம் வரும்னு சொல்லிட்டு தான் நான் அவளை கூப்பிடாமல் இருந்தேன், நீ என்னமோ போயிட்டு அவனுக்காக அம்மாவை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ கூப்பிட்டு வந்து விட்டியே, வீட்டில் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து கும்மால் அடிச்சிங்க, இப்போ என்னாச்சு பார்த்தியா, எனக்கு என்னன்னா அவள் பாட்டுக்கு ஓடி போயிட்டா, அவள் அப்படித்தாம்மா, அவளை பற்றி எதுக்கு இப்போ நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. சரி சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா திரும்ப பிளேட்டையும் வாங்கிக்கிட்டு செம்பு எல்லாத்தையும் இவங்க உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ பல்லவனுக்கு வந்துட்டு இவங்க சாப்பாடு கொடுத்துட்டு அங்கே நின்று பேசிகிட்டு இருந்ததை பார்க்குறாரு. பட் என்ன விஷயம் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்காம தூரத்தில் இருந்து இவர் கூட இவங்க இவ்வளோ தான் பேசுகிறாங்களே, இவருக்கு கொண்டு போய் சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற கோபம் இருக்குது. ஸோ உள்ளார நிலா வந்த உடனே பல்லவனுக்கு கோபம் தாங்க முடியல, ஒரு மாதிரி ஒரு மூடி டைப்பாகவே உட்காந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு எழுந்து அண்ணி ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படிங்கிறாங்க. சொல்லு பல்லவா அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் இப்படி இருப்பீங்க நான் சத்தியமாக நினைக்கல அண்ணி அப்படின்றாங்க.
ஏன்டா நான் என்னடா பண்ணேன் இப்போ அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 3 பேருமே வந்துடுறாங்க. சேரன், சோழன், பாண்டியன் 3 பேருமே வந்துட்டு, டேய் என்னடா பல்லவா, எதுக்குடா இப்போ அவங்க கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. உடனே நீ சும்மா இருனே ஒரு நிமிஷம், நான் அண்ணிக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னோடனே, சரி எல்லாரும் அமைதியாக இருங்க, நீ சொல்லுடா என்ன கேட்கணும் என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீ எங்கள் அம்மா இந்த வீட்டை விட்டு ஓடி போனதுக்கு ஆரம்பத்திலே வந்துட்டு இவர் கொலை பண்ண பார்த்தாருன்னு சொல்லிட்டு உயிருக்கு பயந்து தான் அவங்க என்னை குழந்தைன்னு கூட பார்க்காம என்னை விட்டு போயிருக்காங்க. இத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் தானே என்னை கூப்பிட்டு வந்தீங்க, வந்தது 2 நாள் கூட ஒழுங்காக இருக்கல, திரும்பவும் ஏதோ என்னென்னமோ பேசி நான் பார்க்கும்போதே கழுத்தெல்லாம் பிடிச்சி நெரிச்சாரு, திரும்பவும் அவங்க பயந்துக்கிட்டு தான் ஓடி போயிட்டாங்க. அப்படி என் கூட எங்கள் அம்மாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு இந்த ஆள். கேவலமான இந்த ஆளுக்கு போயிட்டு நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க, எதை எடுத்தாலும் ஹோட்டலில் நான் சொல்லும் போதுமே என்னை தான் திட்டுறீங்க. பார்க்க போனால் நீங்கள் ஏன் கூட தானே நிற்கணும், என்னோடய ஃபீலிங்ஸே உங்களுக்கு புரியாதா? நீங்கள் என்ன அந்த ஆளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிவிட்டு சோறெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க. எனக்கு இன்னும் நல்லா இல்லை நீ, நானா உங்களை எப்படியோ நினச்சேன், ஆனால் நீங்களும் இப்படி இருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நான் நினைக்கல, எனக்கு உங்களை பார்த்தாலே அவ்வளோ கோவமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வார்த்தையை விட்டுரும்போது இந்த இடத்துல சோழனுக்கு ரொம்ப கோவம் வருது. டேய் பல்லவா என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே நிலா டக்குன்னு இருந்துட்டு, நீங்கள் அமைதியாக இருங்க சோழன், விடுங்க, அவன் ஏதோ மனசில் படுறத பேசுகிறான், பேசிட்டு போட்டோம், அவன் சின்ன பையன் தானே அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல திரும்பவும் பல்லவனுக்கு கோவம் வருது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த வீட்டில் எல்லாரும் என்ன சின்னவன் சொல்லிட்டு, நானும் இப்போ காலேஜ் படிக்கிறேன், இன்னும் ஒரு 4-5 வருஷம் போச்சுன்னா நானும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவேன், எனக்கும் கல்யாணம் ஆகும், நானும் ஒரு ஆம்பளையாக தானே இருக்கேன், எதுக்கு எப்போ பாரு என்ன சின்ன பையனே சொல்லிட்டு இருக்கீங்க? அப்போது நீங்கள் எல்லாம் பெரியவங்க, உங்களை விட நான் எத்தனை வயசு கம்மி, இதை வச்சு எதுக்கு என்னை வந்து இன்னமும் ஒரு குழந்தை மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிலாம் வந்துட்டு ரொம்ப பேசும்போது சேரனுக்கே இந்த இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ டக்குன்னு போயிட்டு, வேணாண்டா பல்லவா, நாங்கள் உன்னை அப்படிலாம் பார்க்கலடா, நீ கடைசி பையன், உன்னை ஒரு குழந்தை மாதிரி தாண்டா இது வரைக்கும் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதுதான் எப்போ பாரு என்னை வந்து இப்படியே நீங்கள் சொல்லியே தான் என்னை வந்து ஒரு இதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சுயமாகவே எந்த முடிவும் எடுக்க முடியல, என் அம்மா கூட என்னால் இருக்க முடியல. அதான் சொன்னாங்கல்ல, பேசாமல் நான் இப்படி போகிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா இப்படி நான் இந்த குடும்பத்தில் இருக்கிறதுக்கு எங்கள் அம்மா கூடயே போயிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இது எல்லாத்தையும் நடேசன் வெளியே இருந்து கேட்டுட்டு வந்துட்டு டக்குன்னு எழுந்து உள்ளே வந்துடுறாரு. என்னடா சும்மா அம்மான்னு சொல்லிட்டே இருக்க, இப்போ எதுக்குடா நீ அந்த பிள்ளைகிட்ட சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க, உண்மை என்னன்னு தெரியாமல் என்னடா நீ பேசுகிற அப்படின்னோடனே, யோ உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், போயா முதல்ல அப்படின்னு சொன்ன உடனே நிலா வந்துட்டு, வேணாண்டா பல்லவா, உண்மை என்னன்னு தெரியாமல் நீ அவரை இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசுகிறதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு புரிஞ்சிருச்சு நீ, நீங்கள் எப்போ அவருக்கு போயிட்டு காய்ச்சன்னு படுத்து கிடந்தா நீங்கள் ஓடி போய் அவருக்கு பார்க்குறது, இப்போ போய் சாப்பாடெல்லாம் கரெக்டாக நேரத்துக்கு கொடுக்குறது, இந்த அளவுக்கு கொடுக்கலன்னா என்னவாப்பா, குறைஞ்சா போயிடுவார், இப்போ நேரத்துக்கு சோறு சாப்பிட்லன்னா அந்த அளவு செத்தாக போயிடுவார், இப்படிலாம் சொல்லி பேசும்போது நிலாவுக்கு ரொம்பவுமே கோவம் வந்துடுது. டக்குன்னு பல்லவன் கண்ணத்திலே வந்து ஓங்கி பலார்னு அரைஞ்சிடுறாங்க. இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆனாலும் பல்லவன் வந்துட்டு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறாரு. என்ன அடிக்கிறீங்கல்ல, அப்போ எங்கள் அம்மாவை பற்றி நான் கேட்கவே கூடாது, அப்போது நீங்களே தானே நீ கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் பாட்டுக்கு தானே இருந்தேன், அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாமல் இருந்தேன், நீங்களே கூப்பிட்டு வந்து விட்டீங்க, இப்போ நீங்களே எனக்கு எதிராக பண்ணும்போது எனக்கு என்ன தான் பேச சொல்கிறீங்க, இப்போ கேட்டால் என்ன அடிக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து கோச்சிட்டு வேகமாக வெளியே போகிறாரு. சேரன் பின்னாடியே ஓடி போயிட்டு, டே என்னடா வாடா நீ வீட்டுக்கு அப்படின்னோடனே, என்னை விடுங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போகிறாங்க. உடனே நடேசன் இருந்துட்டு, விடுறா அவன் எங்கே போயிட போகிறான், அன்றைக்கி மாதிரி எங்கேயாவது போய் உட்காந்துருப்பான், கூப்பிட்டு வந்துக்கலாம், விடு கொஞ்ச நேரம் அவன் தனியாக இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அப்பா அது இல்லைப்பா, அன்றைக்காவது நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ எங்கேயாவது அவன் போயிட்டானா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பின்னாடியே ஓடி போயிட்டு வீட்டுக்கு கூப்பிட்றாங்க, வரமாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது சேரனுக்கே கோவம் வந்துட்டு சேரன் திரும்ப 2 அடி அடிச்சு தான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்தால் போயுமே நிலா வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ பல்லவன் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி உம்முனே உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போது சோழன் போய் பேசுகிறாரு. என்னடா பல்லவா, நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, எங்களுக்கு தெரியாதா உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பண்ணணும்னு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி நீங்கள் இப்போ நல்லதை பண்ணிட்டீங்க, எங்கள் அம்மா வீட்டை விட்டு போயிருக்காங்க, அவங்கள பற்றி என்ன ஆச்சு ஏதாச்சு, யாராவது போய் நீங்கள் அவரை தேடுனீங்களா, அதை பற்றி எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொன்ன உடனே உடனே நிலா சொல்கிறாங்க, ஏண்டா உங்கள் அம்மாவை போய் நாங்கள் தேடாமல் இருப்போம் நீ நினச்சியா அப்படிங்கிறாங்க. எங்கே போய் தேடினீங்க நீங்கள், அவங்க வீடு தான் உங்களுக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது, அப்புறம் எப்படி நீங்கள் போய் தேடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பல்லவன் ரொம்ப அதிகமாகவே பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல சேரனுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் போய் அப்படியே ஒரு மாதிரி பின்னாடி நிற்கிறாரு. ஸோ நிலாவுக்கு வந்துட்டு பல்லவன் ரொம்ப பேச ஒரு மாதிரி அழுகையே வந்துடுது. நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை, உங்களை என்னென்னமோ நினச்சேன், எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நீங்கள் தான் எனக்கு வந்து பாசமாக இருக்கீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்களும் இப்படி தான் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நிலாவுக்கே ரொம்ப ஒரு மாதிரி அழுக வருது. அவங்களும் ஒரு மாதிரி அழுதுகிட்டே பின்னாடி போகும்போது அங்கே சேரன் நின்றுட்டுருக்காரு. ஸோ பின்னாடியே வந்துட்டு அழுதுகிட்டே போகிறனால பாண்டியனும் அப்புறம் சோழனுமே பின்னாடியே போகிறாங்க. ஏங்க எதுக்குங்க அழுதுட்டு இருக்கீங்க, அவன் தான் புரிஞ்சுக்காமல் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா சேரன் அங்கே நின்றுட்டுருக்கோம். என்னப்பா நிலா, எதுக்குப்பா நீ அழுகிற, விடுப்பா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு, என்ன உங்களுக்குமே அவங்கள பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாரைப்பா கேட்குற, பல்லவன் அம்மாவையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்ணே, ஹோட்டலில் நீங்கள் சொன்னப்பவே நான் கேட்கணும்னு நினச்சேன், எதுக்கண்ணே நீங்கள் அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ வந்துட்டு எல்லாருமே மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க.
அப்போ உடனே சேரன் என்ன சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, அவங்கள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க இங்கே தான் இருக்காங்கங்கிறதும் எனக்கு தெரியும். என் சைட்டுக்கு பக்கத்தில் தான், அந்த ஒரு ஏரியாவில் தான் ஃபஸ்ட்டு இருந்தாங்க, நான் வேலை செஞ்ச சைட்டுக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க, ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா? அப்புறம் ஏன்னு நீங்கள் அவங்கள இங்கே பல்லவன்கிட்ட கூட்டு வரல அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நிலா, அவங்கள பற்றி உனக்கு தெரியாது, அவங்க நிஜமாவே நல்லவங்களே இல்லைப்பா. அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் முதற்கொண்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னென்ன, ஏன்னா அப்புறம் நீங்கள் இதை பற்றி என்கிட்ட பேசவே இல்லை, எதுவுமே கேட்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. நீ ஏன் அதை பற்றி எதுவும் பெருசுப்படுத்தக்கூடாது, வீட்டில் யாருக்கும் தெரிஞ்சால் கஷ்டப்படுத்துவாங்க, கஷ்டமாகிக்குவாங்கன்னு நினச்சிட்டு நீ ஏன் மறைக்கிற? அப்படி இருக்கும்போது நான் கேட்டு எதுக்கு உன்னை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னென்ன இப்படி இருக்காங்க அவங்க? அப்போ அவங்க எல்லாருக்குமே அவங்கள பற்றி தெரியுமா அப்படிங்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் இல்லைப்பா, சோழனுக்குலாம் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியாண்ணா, எதுக்குண்ணே? அப்புறம் என்னென்ன இப்படி, நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கலண்ணே இப்படியெல்லாம் அவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுப்பா நிலா, நம்ம பல்லவன் தானே, சொன்னால் புரிஞ்சுக்குவான் அப்படிங்கும்போது, எங்கண்ணே அவன் வந்துட்டு உண்மை தெரிகிற வரைக்கும் அவன் புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியலண்ணே, ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சால் அவன் ரொம்ப ஹர்ட் ஆயிடுவானேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் யாருமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த பல்லவன்கிட்ட எப்படி எடுத்து சொல்ல போகிறாங்க? எப்படியுமே நிலாவுக்கும் பல்லவனுக்கு இடையில இருக்க இந்த விரிசல் வந்து கொஞ்ச நாளைக்கு நீடிக்க தான் போகுது. பல்லவனுக்கா இந்த உண்மை தெரியும் போது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்க தான் போகிறாரு. ஸோ அது எப்போ நடக்குது, எப்படி வரப்போகுது அப்படிங்கிற பற்றின கதைக்களத்தை பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பற்றின ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.